தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் எவை? வணக்கம். தமிழகத்தில் மாலை 4 மணி வரைக்கும் 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த 5 மாநிலங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி. இந்த 5 மாவட்டங்கள்ல தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது மாலை 4 மணி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஒரு 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு அந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களிலேயும் இன்றைய தினம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், அதே போல ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பதையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு கோடை மழை எவ்வாறு பெய்தது, அதாவது வழக்கத்தை விட கூடுதலாக பெய்திருக்கிறதா என்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 23ஆம் தேதியான இன்று வரைக்கும் தமிழகத்தில் இயல்பாக 138 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகும். ஆனால் தற்போதைய சூழலில் தமிழகத்தில் இந்த கோடை காலத்தில் இயல்பான மழை அளவு என்று பார்க்கும்போது 108.6 மில்லிமீட்டர். ஆனால் இந்த கோடை மழை என்பது 138.4 மில்லிமீட்டர் வரை பதிவாகி இருக்கிறது. எனவே தமிழகத்தில் இந்த கோடை மழை என்பது 28% கூடுதலாக பதிவாகி இருக்கிறது என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மே மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததை நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இந்த கோடை காலத்தில் தமிழகத்திற்கு 28% கூடுதலாக மழைப்பொழிவு என்பதும் கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.